27வது ஸ்லோகம். சமுத்திர ஊர்மிபிஹி பீமஹா ப்ளாவயன் சர்வதஹா புவம் ஆசசாத மகாஹ்ராதஹா கல்ப அந்த இவ பீஷணஹா. சமுத்திர ஊர்மிபிர்பீமா ப்ளாவயன் சர்வதோ புவம் ஆசசாத மகாஹ்ராத கல்பாந்த இவ பீஷணா. സർവതഹാ ഭുവം, ഭൂമി മുഴുവനും മൂടറ മാതിരി ഭീമഹാ പെരിയ സമുദ്ര ஊர்மிபிகி சமுத்திரத்திலே இருக்கிற திரமாலகள் அலைகள் பிளாவயன் முக்கி தழுத்தித்து மகா பெரிய ஹ்ராதஹா சத்தத்தோடு கூடிட்டு கல்ப அந்தே கல்பகாலம் முடிஞ்சு பிரளயம் வந்தாச்சோ அப்படிங்கிற மாதிரி இவா அதே மாதிரி ஆசசாதா துருவனுக்கு நேர பெரிய சுனாமி மாதிரி இருக்கிற சமுத்திரத்துல இருக்கிற திரமாலகள் இப்படி பாஞ்சு வந்தது. இருபத்தி 8வது ஸ்லோகம். ஏவம் விதானி அநேகானி த்ராசனானி அமனஸ்வினாம் சஸ்ருஜுஹு திக்ம கதயஹ. ஆசுர்யா மாயயா அசுராஹ. ஏவம் விதான்யநேகானி த்ராசனான்யமனஸ்வினாம் சஸ்ருஜுஸ்திக்மகதய ஆசுர்யா மாயயாசுரா. ஏவம் விதானி இப்படியெல்லாம் இருக்கிற நிறைய நிறைய மாயாஜால பிரவൃத்திகள் നമ്മൾ இதுக்கு முன்னால பார்த்தோமே ஸ்லோகங்களில நிறைய நிறைய மாயாஜாலம் எல்லாம் இந்த யட்சர்கள் துருவனுக்கு நேர காமிச்சா அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கிற மாயாஜால பிரவൃத்திகள் அசுரர்களை மாதிரியே மாயாஜால பிரவൃத்திகள் செய்யறதுல எபிலிட்டி இருக்கிற யட்சர்கள் அநேகானி நிறைய நிறைய திராசனானி நடுங்க வைக்கிற விஷயங்கள் திக்மகதயா ரொம்ப ஜாஸ்தியான குருவலான ஸ்பீடுல குருவல் மைண்ட் இருக்கிற அவளோடு அந்த மைண்டோடு கூடிட்டு அவ ஸ்பீடா துருவனுக்கு நேர பிரயோகிச்சா. அசுரர்களுக்கு இருக்கிற சுபாவத்துக்கு ஈக்குவலான சுபாவம் இப்போ யுத்தத்துக்கு வந்திருக்கிற மாயாவிகளான யட்சர்களுக்கு வந்திருக்கு. யட்சர்கள் அடிப்படையில நல்லவாளாக்கும், ஆனா யுத்த டைம்ல மட்டும்தான் அவளுக்கு அசுர சுபாவம் வரும். அதனால இங்க அசுராகா அப்படின்னே அவளை சொல்லப்படுறது. அசுரர்களா இருக்கிற யட்சர்கள் அமனஸ்வினாம் தீரர்கள் அல்லாத்தவாளான பயந்த சுபாவம் இருக்கிறவாளுக்கு பயத்தை உண்டாக்குற விஷயங்களை அசுரர்கள் அப்படிங்கிற யட்சர்கள் செஞ்சா. இவ்வளோ கொடூரமான நிகழ்வுகளை பார்த்தானா கதி கலங்கி போகும், பயந்து நடுக்கம் உண்டாகும், ஹார்ட்டே நிற்கிற அளவுக்கு ஆயிடும் இந்த பயம். அந்த அளவுக்கு கொடூரமான நிகழ்வுகளையாக்கும் அவ பண்ணினது. அசுரர்கள் யட்சர்கள் இவ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தானா யட்சர்கள் நல்லவாளாக்கும், அவளுக்கு நல்லதும் செய்யறதுக்கெல்லாம் சாதிக்கும். அசுரர்கள் அளவுக்கு
துஷ்டதை யட்சர்களுக்கு கிடையாது. இப்போ யுத்தமாக்கம் அங்க நடக்கிறது அப்படிங்கிறதுனால போர் வீரர்களான யட்சர்கள் அவளோடு அந்த யுத்த பாடவத்தை அங்க காமிக்க வாக்கம் செய்யறா. ஆசுரியா மாயையா, அசுர மாயையால. இப்போ அந்த யட்சர்கள்னு சொல்லல, அசுரர்கள்னே சொல்லப்படுறது. அசுர சுபாவமாயிடுத்த வாழ்க்கை. அதனால அசுர மாயையில, அசுர மாயையால சஸ்ருஜுஹு அங்க பலவிதமான மாயைகளை அந்த யட்சர்கள் சிருஷ்டிச்சா. அசுரர்கள் பலவிதமான அசுர மாயைகளை யட்சர்கள் சிருஷ்டிச்சா. துருவன் தீரனாக்கம். அதனால அசுரர்களோடு மாயா பிரயோகத்துல அவருக்கு பயம் அப்படிங்கிறது உண்டாகலை. துருவன் நேரேவா நேரே போ அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கிறவராக்கும். தீரனான மனஸ்வினனாக்கும் துருவன். துருவன் அமனஸ்வினன் கிடையாது. அப்படி தீரனல்லாத்த மனசு இருக்கிறவாளுக்கு இவா காமிக்கிற பயமுறுத்தல் தாங்க முடியாது. துருவன் ரொம்ப ரொம்ப தைரியசாலியாக்கும். அதனால இவாளோடு இந்த மாயாஜால பிரயோகத்துக்கு ஒன்றும் பயந்துக்கலை. 29வது ஸ்லோகம். த்ருவே பிரயுக்தாம் அசுரைஹி தாம் மாயாம் அதிதுஸ்தராம் நிஷாம்ய தஸ்ய முனயஹ ஷம் ஆசம்சன் சம் ஆகதஹ. த்ருவே பிரயுக்தாம் அசுரைஸ்தாம் மாயாமதிதுஸ்தராம் நிஷாம்ய தஸ்ய முனய ஷமாசம்சன் சமாகதாஹ. பிரளயகாலம் வந்தாச்சோ அப்படின்னு தோணற அளவுக்கு மாயாஜால பிரவர்த்திகளை கண்ணு முன்னால பார்த்த அந்த துருவன் இனி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம திருதிருன்னு முழிச்சுட்டு இருந்த துருவன், இந்த யட்சர்கள் செரிக்குமாக்குமா இப்படி வரா, இல்லை மாயாஜால பிரயோகமா, ശരിക്കും പ്രളയം വந்தாச்சா இல்லை இது யட்சர்களோடு பிரளயமா, யட்சர்கள் உண்டாக்கின அந்த ஒரு பிரளயம் மாதிரி இருக்கிற விப்ராந்தியா, எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம திருதிரு முழிச்சுட்டு இருந்த துருவன். அந்த துருவனோடு முன்னால முனிகள் எல்லாம் பிரத்யட்சமாயிட்டு துருவனை ஆசீர்வாதம் பண்ணினா. அசுரர்களோடு மாயாஜாலம் அப்படிங்கிறது துருவனை குழப்பத்துல ஆக்கிட்டு, தைரியவானாக்கும் துருவன், பயம் ஒன்றும் இல்லை, ஆனா குழம்பி போயிட்டார். ശരിക്കും இவ யுத்தம் பண்ணிட்டு இருக்காளா இல்லை மாயாஜால பிரயோகம் நடக்கிறதா? சமுத்திரத்துல இருக்கிற அலையெல்லாம் இப்படி சுனாமி மாதிரி வருதே, அதனால ஒருவேளை பிரளயகாலம் வந்தாச்சோ, இப்படி இருக்கிற குழப்பமெல்லாம் உண்டாச்சு துருவனுக்கு. அசுரைஹி அசுரர்களால துருவே துருவனுக்கு நேர பிரயுக்தாம் பிரயோகிக்கப்பட்ட தாம் அந்த மாயாம் மாயாஜாலங்கள் எல்லாம் அதிதுஸ்தரம் ரொம்ப ரொம்ப கடினமான மாயாஜால பிரயோகங்கள். சாதாரண ஆளுகளுக்கொன்னும் அதை தாங்க முடியாது. அப்படி அது கடினமாக்கும் அப்படிங்கிறத நிஷாமியா நம்ம தெரிஞ்சுண்ட சம் ஆகதஹா நம்ம அங்க வந்து சேர்ந்து நின்ன முனிகள்
சமாகதாக முனையக அங்க அதிசீக்கிரமா வந்து நின்ன முனிகள், துருவன் யுத்தம் செய்யறத பார்க்கறதுக்கு வந்து சேர்ந்தவாளாக்கும் அந்த முனிகள் எல்லாம் பகவான் நாராயணன் பிரத்யட்சமாயிட்டு அனுகிரகம் கொடுத்த துருவனோடு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த முனிகள் நன்னா பார்க்கறா. இனி இருக்கிற காலம் இந்த துருவன் எப்படியாக்கும், அவரோட வாழ்க்கைய வாழறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கான். பகவான் கிட்டேந்து வரம் வாங்கின துருவனோடு வாழ்க்கைய பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கா. அந்த முனிகள் எல்லாம் வானவீதியில வந்து நின்றுட்டு இருக்கா. சப்த ரிஷிகள் எல்லாம் அங்க வந்திருக்கா. அவள் எல்லாம் ஷமா சம்சன், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் துருவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினா. உனக்கு மரணம் ஒன்றும் சம்பவிக்காது, பயந்துக்காத, 36,000 வருஷம் உனக்கு வாழ்க்கை உண்டு அப்படின்னு பகவான் உங்ககிட்ட வரமாயிட்டு சொன்னதை நீ மறக்காத. பகவல் நிச்சய பிரகாரமாக்கும் எல்லாம் நடக்கிறது, அதை நீ மறக்காதே. உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அவளெல்லாம் துருவனை அனுகிரகிச்சா, ஆஸ்வாசப்படுத்தினா. பயந்துக்காம இரு, மனசு தளர்ந்து போச்சுன்னா சரீரம் தளரும், அதனால திருடமாயிட்டு. அசுரமாய என்ன பண்ணணும் அப்படின்னு செய்யாம தெரியாம ஸ்டாச்சு மாதிரி நிக்கிற அந்த துருவனோடு முன்னால ரிஷிகளெல்லாம் பிரத்யட்சப்பட்டு துருவனுக்கு தைரியம் கொடுத்தா. முப்பதாவது ஸ்லோகம். முனையஹா ஊஜுஹு, ரிஷிகளெல்லாம் துருவன் கிட்ட சொல்லறதாக்கும் இது இந்த ஸ்லோகம். ஔத்தான பாதே பகவாம்ஸ்தவ ஷார்ங்கதன்வா தேவ க்ஷிணோத்வவனதார்த்தி ஹரோ விபட்சான் யன்னாமதேயமபிதாய நிஷம்ய சாத்தா லோகோஞ்சசா தரதிதோஸ்தரமங்கமிருத்யும். ஔத்தானபாதே பகவான் தவ ஷார்ங்கதன்வா தேவஹா க்ஷிணோது அவனதஹ ஆர்த்திஹரஹ விபக்ஷான் யத் நாமதேயம் அபிதாய நிஷம்ய ச அத்தா லோகஹ அஞ்சசா தரதி துஸ்தரம் அங்கா மிருத்யும். ஔத்தானபாதே பகவாம்ஸ்தவ ஷார்ங்கதன்வா தேவக்ஷிணோத்வவனதார்த்தி ஹரோ விபட்சான் யன்னாமதேயமபிதாய நிஷம்ய சாத்தா லோகோஞ்சசா தரதிதோஸ்தரமங்கமிருத்யும். முனிகளெல்லாம் துருவன் கிட்ட சொல்லறதாக்கும் பார்க்கிறோம். ஹே உத்தானபாத ராஜாவே, உத்தானபாத ராஜாவோடு புத்திரனான துருவா, நீங்கள் பகவான் விஷ்ணுவை நினைச்சுக்கோங்க. பகவானோடு நாமத்தை காது கொடுத்து கேட்டானாக்கா மிருத்யுவ கூடியும் ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கும். உத்தானபாத ஆத்மஜா, உத்தானபாத ராஜாவோடு புத்ரா துருவகுமாரா, துருவராஜாவே,
அங்க அப்படின்னும் உத்தான பாதே அப்படின்னும் இங்க முனிகள் துருவனை கூப்பிடுறா. சிரேஷ்டனான துருவா அப்படிங்கிற அர்த்தத்துல அங்கா. ஔத்தானபாதி அப்படிங்கிறது உத்தானபாதனோடு ஆத்மஜா புத்ரா அப்படிங்கிற அர்த்தத்துல. கூப்பிடுறார். முனிகள் எல்லாம் துருவனை கூப்பிடுறதாக்கும் பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து துருவனை ஆசீர்வதிக்கிறதுனால இங்க ஒரு ஸ்லோகத்துல துருவனை ஆசீர்வாதம் பண்றா. துருவா சார்ங்கதன்வா தேவஹா. சார்ங்கதன்வா தேவஹா பகவான். சார்ங்கம் அப்படிங்கிற வில்லு கையில இருக்கிற தேவனான பகவான் விஷ்ணு. அவனதஹா அந்த விஷ்ணுவை சரணடைஞ்சவாளோடு ஆர்த்திஹரஹா துக்கங்களை இல்லாம பண்ற பகவானாக்கும் அவரு. பல பல அவதார லீலைகள் செய்யற திருவிளையாடல்கள் நடத்துற பகவான். ஐஸ்வர்யம் ஸ்ரீ ஞானம் யசஸ் வீரியம் வைராக்கியம் இப்படி இருக்கிற பகங்கள் எல்லாம் இருக்கிற பகவான். அப்படி இருக்கிற பகவான் அந்த பகவான சரணடை. அப்படி சரணடைஞ்சா தவா துருவா உன்னோடு விபட்சான் எதிராளிகளாயிருக்கிற யட்சர்களை க்ஷிணோது சக்தி இல்லாதவர்களாயிட்டு பகவான் செஞ்சிடுவர். நீ சமாதானமாயிரு, தைரியத்தை கைவிடாதே. மனசு தளர்ந்தானா சரீரம் தளரும், அதனால மனசை தளர விடாதே. உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு முனிகள் துருவனை அனுகிரகிச்சா. நம்ம ஆசீர்வாதம் பண்ணினா. யுத்தத்துல தோக்கக்கூடியவன் இல்லை நீ. எல்லா இடத்திலையும் ஜெயிச்சு நிற்க வேண்டின துருவ நட்சத்திரமாக்கும் நீ. எது நாமதேயம், ஏதொரு பகவானோடு நாமம் அப்படிங்கிறது அபிதாயா ஸ்வயம் உச்சரிக்கிற நேரத்துல பகவானோடு நாமதேயத்தை ஆராக்குமோ சொல்லறா. அந்த உச்சரிக்கிற நேரத்துல நிஷம்யா அடுத்தவா பகவானோடு நாமத்தை சொல்லறத கேட்கிற நேரத்துல லோகஹா உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் துஸ்தரம் ஜெயிக்க முடியாத மிருத்யும் மரணத்தை அஞ்சசா அதிசீக்கிரமாயிட்டு அத்தா உண்மையாயிட்டு தரசி அப்படி இல்லைன்னா தரதி தரணம் செய்யறதுக்கு சாதிக்கிறது, ஜெயிக்கிறதுக்கு முடியறது. மரணத்தை ஜெயிக்க முடியறது அப்படின்னா மரண பயம் இல்லாம போகிறது அப்படின்னு அர்த்தம். மரணம் இல்லாக்கி ஆருக்கும் இருக்க முடியாது. அப்ப மரண ஜெயம் அப்படின்னாக்கா மரண பயம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பகவானோடு நாமத்தை சொன்னா நீ சொல்லறதுக்கு ஒன்றும் முடியலை அப்படின்னா காது வழியா கேட்டானா. அப்படி பகவானோடு நாமத்தை சொல்லறவாளுக்கோ பகவானோடு நாமத்தை காது கொடுத்து கேட்கறவாளுக்கோ மரண பயம் அப்படிங்கிறது உண்டாகாது. பிரகிருதி அப்படிங்கிற நசிக்கிற விஷயங்களிலேருந்து அந்த பிரகிருதியிலேருந்து உண்டான நசிக்கிற சரீரத்திலேருந்து இருக்கிற இந்த ஜீவனை மோட்ச அவஸ்தைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பகவத் நாமம் இதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணும். நம்மளோட லட்சிய ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த பிரம்ம பதமாக்கும். பல பல பிரதிசந்திகளிலேயும் பகவான் கூட இருப்பர் அப்படிங்கிறத நினைச்சுக்கோ துருவா அப்படின்னு நீங்க ரிஷிகள் சொல்றா. பகவத் நாமத்தை ஜபியேன் ஆபல் பாந்தவனாயிருக்கிற பகவான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஓடோடி வருவாரே, நீ பயந்துக்காம இரு துருவராஜா அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் சொன்னா. அஜானத்திலேருந்து உனக்கு ஞானம் உண்டாகும். பகவானோடு அந்த நாமத்தை சொன்னானா. தமசோமா மிருத்யோர்கமயா
തമസോമാ ജ്യോതിർഗമയ, മൃത്യോർമാ അമൃതം ഗമയ. പരമാനന്ദ സ്ഥാനത്തില് ഒന്നാലെ എത്തിച്ചേരത്തുക്ക് സാധിക്കും. ഭഗവാനെ മറക്കാതെ മനസ്സിലെ ഭഗവാനെ നനച്ചുക്കോ. ഭഗവാൻ ഒന്നെ കൈവിട മാട്ടാർ. வாழ்க்கையில பகவான் அல்லாதக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நினைச்சுக்கோ. பகவானில நம்பிக்கை வை அப்படின்னு எல்லாம் முனிகள் துருவனுக்கு உபதேசம் பண்ணினா, എന്നിട്ട് ஆசீர்வாதம் பண்ணினா. இப்படி சொல்லிண்டு இந்த சதுர்த்த ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் முடிவடைகிறது.